ஈவர் என்ன சொல்லியிருக்காரு, புள்ள பெற்றுக்காதீங்கன்னு இருக்காரு. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்காரு. அப்போ நீங்கள் புள்ள பெற்றுக்கோங்கிறீங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த இடத்துல நாங்கள் ஈவேராவோட கொள்கையிலேருந்து முரண்படுறோம் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லுங்கள். இந்த மாதிரி மக்களை மடை திருப்பி இளம் தலைமுறையினர் வந்து ஐயையோ புள்ள பெற்றுக்கிட்டீங்கன்னா தொல்லப்பா, அதை பார்த்துக்கணும், அதெல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் வேண்டாப்பா, அப்படியே போனே ஜாலியாக இருந்துட்டு போப்பா அப்படின்னு முட்டாள்தனமாக 2 தலைமுறையை குழப்பி இங்கே ஏற்படுத்தின குழப்பத்தால் இங்கே மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு. இந்த கொள்கையிலேருந்து நாங்கள் முரண்படுறோம், எல்லாரும் குழந்தை நல்லபடியாக பெற்றுக்கோங்க, 2 குழந்தைகள் 3 குழந்தைகள் பெற்றுக்கோங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாருங்கிறத தெளிவுபடுத்தணும் எல்லாரும். இதை என்ன இவங்களுக்கு பெருமை வேண்டி கிடக்குது, என்னமா மேய்க்கிறது எருமை, இதில் என்ன பெருமை அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் யாராவது லவ் பண்ணவங்க, யாராவது ரொம்ப ஒரு அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு ஏழை பொண்ணு, யாராவது ஒரு பட்டியலின சகோதரி, யாராவது இந்த குறத்திலாம் இருக்கிறாங்கல்ல, அந்த நரிக்குறவர் சமுதாயம், அந்த மாதிரில யாராவது லவ் பண்ணியிருக்காங்களா உங்கள் குடும்பத்தில்? அப்படி இருந்தால் கருணாநிதி அவர்கள் ஏற்றிருப்பாரா? இந்த கேள்வியெலாம் இருக்குல்ல. நீங்கள் உங்களோட இதுக்கு அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல பெரிய இடமா பார்த்து நீங்கள் பிடிச்சிங்கன்னா தாராளமாக அவங்க பண்ணி தான் வைக்க போகிறாங்க. அதையும் விளக்கணும், யார் யார் எந்தெந்த இதுலேருந்து பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் இவங்க விளக்கணும். அதே இவங்க கூட இருக்கிறாரு சேகர்பாபு அவர்கள். அப்போ ஏன் அவர் கருணாநிதியோட அப்படியே வழி வந்த சேகர்பாபு அவர்கள் ஏன் ஒரு பொண்ணை இந்த டார்ச்சர் பண்ணுறாரு? அந்த பொண்ணு எத்தனை இடத்துல கதறுது, எங்களை வாழ விடுங்க, எங்களுக்கு இது பண்ணுறாங்க, எங்களுக்கு இப்போ பெரிய நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அப்பயே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதில் தலையிடலை, ஏன் எங்கள் முதல்வர் அவர்கள் இதில் தலையிடலை? என்ன எங்கள் குடும்பத்தோட பாரம்பரியம் என்ன, நாங்களாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலன்னா என்னடா அசிங்கம்னு திட்டுவோம், நீனே அவன் பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் நீ இந்த மாதிரி நடத்துகிற அப்படின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா?